இது 2026. நம்ம பூமி ஏற்கனவே தன்னுடைய வாழ்நாளில் 4.5 பில்லியன் வருஷத்தை கடந்துருச்சு. இது வரைக்கும் 5 மிகப்பெரிய பேரழிவுகளை எதிர்கொண்டிருக்கு. எண்ண முடியாத அளவுக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியில் வந்து மோதி இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம பூமி ஐஸ் கட்டிகளால் கம்ப்ளீட்டாக உறைஞ்சும் போயிருக்கு. அதே மாதிரி ஒரு காலத்தில் இந்த ஐஸ் கட்டிகள் இல்லாமல் நம்ம பூமி ஒரு நெருப்பு நரகமாகவும் இருந்திருக்கு. ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேரழிவுகளை சந்திச்சும் இன்னும் தனக்குள்ள பல கோடி உயிரினங்களை வாழ வச்சிட்ருக்கு. நாலரை பில்லியன் வருஷங்களை கடந்த நம்ம பூமியோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. ஒரு ஸ்பீசிஸ் ஜஸ்ட் 300 வருஷத்தில் இந்த மொத்த பூமியுமே ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுதான் மனிதர்களாகிய நம்ம எல்லாரும். இவ்வளோ நாட்களில் நம்மளோட தேவைக்கு அதிகமாகவே இந்த ஃபோசில் ஃபியூலை எரிச்சிருக்கோம். எந்த அளவுக்குனா இந்த பூமியோட அட்மாஸ்பியரையே மாற்றுற அளவுக்கு. அதே மாதிரி நம்ம பூமியோட நைட்ரஜன் சைக்கிளையும் சேதப்படுத்தியிருக்கோம். இப்போத்திலிருந்து இன்னும் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் ஒருவேளை நம்மளை மாதிரி ஒரு உயிரினம் இந்த பூமியில் உருவாச்சுன்னா அது மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் உயிர் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளத்தை இந்த மண்ணில் பார்க்கும். நம்ம இப்போ இருக்கிறது இந்த பூமியோட 6வது பேரழிவோட நடுவில். மனிதர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமியிலிருந்து பல உயிரினங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. எந்த ஒரு காடுகள் உருவாக பல லட்சம் வருஷங்கள் ஆச்சோ அதே காடுகள் இன்றைக்கி 1-2 நாள்லேயே அது இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சு போகுது. ஆனால் நம்ம ஸ்பேஸில் இருந்து பார்க்கும்போது இந்த பூமி யாருமே இல்லாதது போல் அமைதியான ஒரு தோற்றத்தை தருது. ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் அதில் ஒரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சும் நம்ம அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. ஆனால் நம்ம அந்த இயற்கையை குறை சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த பேரழிவுகள் எல்லாம் நம்ம பூமியில் இருக்கிற உயிரினங்களால் ஏற்படலை. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு மனிதர்கள் தான் காரணம். ஒன்றும் இல்லை, ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட் சின்னதாக அதோட பாதையை மாற்றினா போதும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மனிதர்கள் அப்படிங்கிற உயிரினம் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.